ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கறது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸில் 3 8s are 24. ஸோ 24 மார்க்ஸ், அதாவது 3 டீட்டெயில் கொஷின்ஸ் எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ண போகிறோம் 8 மார்க் கொஷின்ஸை. என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாக்கா நம்ம வந்து 3 ஈஸியாக வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும், எப்படி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஒவ்வொரு பப்ளிக்லேயும் வந்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கிரியேட்டிவாக கேட்குறாங்களா, இல்லை புக் பேக் மட்டும் கேட்குறாங்களா, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2021, 22, 23, 24 இந்த 4 இயர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸோட 8 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த ஆஃப் இயர்லி ரிவிஷன் எக்ஸாம்ஸில் எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து 8 மார்க் கொஷின்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, 2025ல எந்த கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. நீங்கள் 90+ 80+ சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் 8 மார்க்ஸில் எதெல்லாம் நீங்கள் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம அடுத்து 11th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எல்லா குரூப்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட்க்கும் அப்லோட் பண்றேன். உங்களோட ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க, உங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். 2024ஓட பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின்ஸ் 8 மார்க் கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸில் பாருங்க என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா? அதாவது செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் படிக்கல, 43ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் படிக்கல அப்படின்னா அதோட ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எவரேனும் ஓர் அறிஞர், சான்றோர், புகழ்பெற்ற சாதனையாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்றை அவரே சொல்வதை போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக. அதாவது அவங்களே சொல்ற மாதிரி தன் வரலாறு கூறுதல். ஒரு அறிஞர் சொல்ற மாதிரி, சான்றோர் சொல்ற மாதிரி, சாதனையாளர் சொல்ற மாதிரி. இது ஓன் கிரியேட்டிவ் கொஷின். ஸோ இந்த மாதிரியான ஓன் கிரியேட்டிவ் கொஷின் கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கு உங்களுக்கு எப்படி கொடுத்துருவாங்கன்னா சாய்ஸும் கொடுத்துருவாங்க. வித் சாய்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மேல உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம படிச்சிருந்தாதான் நம்ம வந்து இந்த செகண்ட் கொஸ்டினை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து 44ல் பாருங்க, 9th யூனிட்லேருந்து கேட்குறாங்க. அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் இந்த கதை மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து ராமானுஜர் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஒரு 2 இயர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அடுத்து இடையில 1 இயர் வந்து கேட்கறது கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னமையா கொஷின்ஸ் கேட்கறவே இல்லை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே அன்னமையா கேட்டிருப்பாங்க, அதாவது கோகுலபுரத்து மக்கள். சரிங்களா? 3rd யூனிட்டோட விரிவானம். ஸோ இந்த இதில் கேட்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ராமானுஜரும் அழகிரி சாமி. ஸோ ரெண்டுமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றத கொஞ்சம் ஐடியா வச்சு யோசிங்க. அதே மாதிரி கட்டுரையும் ஒரு கடிதமும் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை, இதோட ஆப்ஷனில் சாலை விதிகளை, சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் கட்டுரை எழுத சொல்கிறாங்க. ஸோ இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆப்ஷனில் நமக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸாக நம்ம அட்டன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 3 கொஷின்ஸுமே நம்ம அட்டன் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து 24 மார்க்ஸ் வரதுன்றது கொஸ்டின் மார்க்ஸாக போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து 2023 பாருங்க. இது 2023ஓட கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம், மறுவூர்பாக்க, வணிக வீதிகளை, இக்கால வணிக வீதிகள். ஸோ இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி கற்கை நன்றே மேரி கொடுத்துருக்காங்க. மேரி கூட ஆப்ஷன்ல புயலிலே ஒரு தோனி. ஸோ புயலிலே ஒரு தோனி கண்டிப்பாக படிக்கணுமானா நான் என்ன சொல்றேன்னா, பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 3 இயல்ல இருக்க ஒரு துணைப்பாடம் 100% வரும், யோசிக்கவே வேண்டாம். இயல் 1, இயல் 2, இயல் 3 எல்லாத்துலேயுமே வந்து அதில் இருக்க விரிவான கதையை கண்டிப்பாக படிங்க. இந்த 3 விரிவானத்துலேருந்து ஒரு விரிவானம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க.
அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி. இப்போ உங்களுக்கு அரசு பொருட்காட்சிக்கு பதில் கலை பொருட்காட்சி மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கலை பொருட்காட்சி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாருங்க, கட்டுரையில் கொரோனா பெருந்தொற்று கேட்டிருக்காங்க. ஸோ கொரோனா பெருந்தொற்று இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக அது சான்சஸ் கம்மி தான், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து எந்தெந்த கொஷின்ஸ் வந்தாக்கா நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்க, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்ட கொஷின் பேப்பர்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் 2021-22 அந்த கொஷின்ஸும் இதில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸை சொல்கிறேன். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுத்த கொஷின் பேப்பரில் இருந்து தான் இந்த கலெக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இதில் பாருங்கள், இது வந்து ஒரு பப்ளிக் இயர் தான், எந்த வருஷம்னு தெரியல. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை. இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? புதிய சொல்வளம். அப்போ புதிய சொல்வளம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். யூனிட் 1ல் இருக்கு இல்லையா, தமிழோட புதிய சொல்வளம் சொல்லிட்டேன், தமிழோட சொல்வனம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதோட ஆப்ஷன் வந்து சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஒரு தெரிஞ்ச கொஸ்டின்ஸும் ஒரு கஷ்டமான கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஸ்டினும். அதே மாதிரி அன்னமையா கூட ஆப்ஷன்ல ராமானுஜர் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ராமானுஜரும் நீங்க கண்டிப்பா படிக்கணும், அன்னமையாவும் படிச்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி பாருங்க, உழவு தொழிலுக்கு ஆப்ஷன்ல சாலை பாதுகாப்பு கேட்குறாங்க. ஸோ சாலை பாதுகாப்பு நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ உழவு தொழில் தெரியாது, இல்லை எனக்கு உழவு தொழிலும் தெரியாது சாலை பாதுகாப்பும் தெரியாதுன்றவங்க பாஸ் ஆகிறவங்களுக்கு நான் சொல்றக்கூடிய ஐடியா, இங்க சைட் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, முன்னுரை, உழவு தொழில், உழவர், உழவு தொழில் இன்றியமையாமை, உழவர்களை மதித்தல், உணவினை வீணாக்காமல் உண்ணுதல், முடிவரை. இதை என்ன பண்ணுங்க, அப்படியே குறிப்பு சட்டகம் போட்டு இந்த சைட் ஹெட்டிங் எல்லாத்தையும் அதுக்குள்ள அழகாக எழுதி பாக்ஸ் போட்டுருங்க. திரும்ப முன்னுரைன்னு போட்டுட்டு இக்கட்டுரையில் நாம் உழவு தொழிலின் இன்றியமையாமை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன் எழுதிட்டு அதுக்கப்புறம் உழவு தொழில் சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு, உங்களுக்கு உழவு தொழில்ன்றது வந்து உழவர்கள் உழவு தொழிலை மேற்கொள்கின்றனர், விவசாயம் செய்து பயிர்களை அறுவடை செய்கின்றனர். அப்படி உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தெரியுமோ அதை கொடுங்க. அதுக்கடுத்து உழவர்னா உழவர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து முக்கியமான ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர்கள், அவங்க இல்லைன்னா நம்ம வந்து உணவு அருந்த முடியாது. அப்படி அப்படியே உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தெரியுமோ அதை எழுதுங்க. அடுத்து உழவு தொழிலின் இன்றியமை. உழவு தொழில் இல்லைன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட அன்றாட தேவைகளுக்கான உணவுக்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை சைட் ஹெட்டிங் எடுத்தாங்க. உழவர்களை மதித்தல்னா இந்த மாதிரியான உழவர்களை வந்து நம்ம உழவு திருநாளில் நம்ம போற்றி அவங்கள பாராட்டணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு நன்றி செலுத்தணும், அந்த மாதிரிலாம் கொடுங்க. உணவினை வீணாக்காமல் உண்ணுதல். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரக்கூடிய அந்த உணவை வந்து நம்ம வீணாக்காம அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி அதை சாப்பிடணும். வீணாகிற உணவுகளை விலங்குகளுக்கு கொடுத்து அதை வீணாக்காம தவிர்க்கணும் அப்படின்றத போட்டு முடிவுரையும் கொடுத்து, இத்தகைய உழவு தொழிலுக்கு நாம் தலைவணங்குவோம், அடுத்தடுத்த சந்ததியினர் நாம் அந்த உழவு தொழிலை தொடர்ந்து மேற்கொள்ள வழிவகை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த நோட்ஸை எல்லாத்துக்கும் சும்மா ஒரு 2 லைன் கொடுத்து எழுதுங்களேன். மொத்தமே அதில் வந்து ஒரு அந்த சைட் ஹெட்டிங் கொடுத்து நீங்கள் எழுதுறது தான் அழகாக உங்களுக்கு 8 மார்க்ஸில் இதில் வந்து 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. சைட் ஹெட்டிங்கோடு சேர்த்து நான் சொல்லக்கூடிய மாதிரி உங்களுக்கு இன்னும் நீங்கள் 2 பாயிண்ட்ஸ் கூட தெரிஞ்ச பாயிண்ட்ஸை சேர்த்து எழுதுங்க, சரிங்களா? இந்த மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஓனாக வந்து நோட்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக மார்க் அடிச்சிடும். அதே தான் சாலை பாதுகாப்பும், அதுக்கான சைட் ஹெட்டிங் எல்லாம் எடுத்து குறிப்பு சட்டகமாக எழுதி அந்த சப் ஹெட்டிங் எல்லாம் எழுதி அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் ஈஸியாக ஊர்தி ஓட்டுநருக்கான என்ன நெறிகள், ஓட்டுநர்னா யார், வண்டி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ரைட் சைடில் எப்படி கட் பண்ணணும், சிக்னல் வரும்போது எப்படி நிற்கணும், இதெல்லாம் வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி எழுதுங்க, சரிங்களா? ஸோ அழகாக 8க்கு 3 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ ராமானுஜர், அன்னமையா ரெண்டுமே படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் பாருங்கள், சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள், இதுவுமே படித்து வச்சுக்கிட்டது நல்லது. ஏன்னா இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் 8 மார்க்ஸில் வரும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் நிறைய சேனலில் போய் பாருங்கள், யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கூட சப்போஸ் இதுவும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சில கொஷின்ஸ் சொல்வேன். ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் படிங்க, கண்டிப்பாக வந்து அதை வந்து உங்களுக்கு வேறு சாய்ஸே, நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட்லேயே வந்து ஒரு 8 கொஷின் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா நீங்கள் 6 தான் படிச்சிருக்கோங்க, மீதி அந்த 2 இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த 2 இம்பார்ட்டன்ட் படிக்காத இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் வந்து அதில் ஆப்ஷனில் வந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து அது அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நான் சொல்லக்கூடியதை முடிஞ்ச வரை படிக்க பாருங்கள், ஓகே?
அடுத்து இது ஒரு ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தது. இதுல 3 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், அது ஈஸியான கொஸ்டின். அடுத்தது கருணையின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர், அந்த கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 2மே படிச்சிருக்கணும். இது 2மே தெரியுமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட விண்வெளி பயணம், இதுவும் இம்பார்ட்டன்ட். புயலிலே ஒரு தோணி இம்பார்ட்டன்ட். அரசு பொருட்காட்சி உங்களுக்கு இப்போ கிடையாது, கலை பொருட்காட்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக படிங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட், கலை பொருட்காட்சி. அதுக்கடுத்து சான்றோர் வளர்த்த தமிழ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியுமா? ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை கொஷின்ஸ் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை 8 மார்க்ஸ் மொத்தத்தில், அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லக்கூடிய கொஷின்ஸில் எத்தனை 8 மார்க்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட ஆஃபலி எக்ஸாம்ஸோட கொஷின்ஸு இல்லை ஆஃபலி எக்ஸாம் இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமோட தமிழ் மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், உங்களோட பப்ளிக்கில் நீங்கள் தமிழில் எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு மார்க் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம புதுசாக நிறைய வீடியோஸ் வந்து தமிழுக்கானது அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாருங்கள், இது வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி. ஸோ அதுவும் ஈஸி. நெகிழிப்பை வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுவும் படிச்சுக்கோங்க, அதுவும் ஈஸி. அடுத்து அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான், அது ஈஸி. புயலிலே ஒரு தோணி ஈஸி. விண்வெளியில் கல்பனா சாவ்லா வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை, அது ஈஸி. அடுத்து அரசு பொருட்காட்சி, இந்த இடத்துல கலை பொருட்காட்சி படிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சாப்டர் 5 சாப்டர் 6 எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு. கலைஞர் லெசன் புதுசாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்களே, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்முக கலைஞர்ன்ற சைட் ஹெட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் வரும். அது 100% வரும். நான் சொல்கிறேன் திருப்பி, 99%லாம் இல்லை, 100% வரும். நான் உங்களுக்கு ஆஃபலிக்கே சொன்னேன், அதே மாதிரியே கேட்டு வச்சுருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு பப்ளிக்கில் இது வரையும் நீங்கள் படிக்கலைன்னா ப்ளீஸ் செகண்ட் ரிவிஷனுக்காவது தயாராகிடுங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு 100% வரும். அதை நல்லா படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், பார்த்தீங்களா எத்தனை முறை அதை கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இதோட ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, அன்பும் பண்பும் குணச்சித்திரமும், அதாவது சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன். இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட்னு எந்த வீடியோனும் சொல்ல மாட்டாங்க, நானுமே சொல்லலை. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தாக்கா ஓகே. சப்போஸ் மேலே இருக்க கொஸ்டின் நமக்கு தெரியல, கீழே இருக்கிறதும் நமக்கு தெரியலன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸை விடுற மாதிரி ஆகிடும். இதில் பாருங்கள், அன்னமையா கொடுத்துருக்காங்க, நெகிழிப்பை கொடுத்துருக்காங்க, சான்றோர் வளர்த்த தமிழ், அரசு பொருட்காட்சி. அரசு பொருட்காட்சி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லையும் கேட்பாங்க. ஸோ அரசு பொருட்காட்சி அவாய்ட் பண்ணிவிட்டு கலை பொருட்காட்சி படிங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சாப்டரில் மாற்றிருக்காங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழோட சொல்வளம் தெரியும், அடுத்து அன்னமையா தெரியும், அடுத்து ராமானுஜர், இதில் கேட்டிருக்காங்க பாருங்க ராமானுஜர். இது வந்து ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான். அதுக்கு அடுத்தது கல்பனா சாவ்லா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மரம் நடுவிழா, அதாவது பசுமை பாதுகாப்பு படை, அதுக்கு வந்து நன்றியுரை கூறுதல், அதுவுமே படித்து வச்சுக்கோங்க, அதுவுமே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் அதோட ஆப்ஷனில் கல்பனா சாவ்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தா ஈஸி தான். இதில் பாருங்கள், இன்னொன்று வந்து 43ல் வந்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், மாணவ பருவமும் நாட்டு பருவம். இது வந்து இம்பார்ட்டன்ட், அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்னே கிடையாது. ஆனால் இது வந்து நிறைய பப்ளிக்கில் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ தயவு செஞ்சு படிக்க பாருங்கள். அடுத்தது நிகழ்கலை வடிவங்கள், அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது இப்போ இருக்கான்றதே டவுட்டாக இருக்குது எனக்கு. அடுத்தது காற்று பேசியதை போல் நிலம் பேசுவதாக எண்ணிக்கொண்டு விவரித்து எழுதுக. ஸோ காற்றும் நிலமும் வந்து பேசுனா என்ன மாதிரி பேசும், இது வந்து உங்களோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணி எழுத பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, ராமானுஜர் நாடகம் வழியாக வெளிப்படுத்தும் மனிதநேயம். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட் இல்லாதது கேட்பாங்க. இன்னொன்று பாருங்கள், அடுத்தது வந்து சான்றோர் வளர்த்த தமிழ், அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது சென்னை டிஸ்ட்ரிக்டோட ஆஃபலி கொஸ்டின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா போன வருஷம் கொடுத்த ஒரு கொஷின்ஸு, போன வருஷமா அதுக்கு முன் வருஷமா சரியா ஞாபகம் இல்லை. போதை பழக்கம், போதை பழக்கத்திற்கான காரணம், போதை பழக்கத்தின் விளைவுகள், விடுபடும் வழிமுறை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்ஸ் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ஓனாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ சான்றோர் தமிழ் தெரிஞ்சதுன்னா இது அட்டன் பண்ணலாம். எப்பயுமே ஒரு கொஷின் வந்து டஃப்பாக கொடுத்து ஒரு கொஷின் ஈஸியாக கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது எல்லாமே தயவு செஞ்சு எதுவும் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா மட்டும் தான் ஃபுல் 8 மார்க்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி 43 பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் வந்து அறங்களை குறிப்பிட்டு அவை நடைமுறை வாழ்வில் பொருந்துவதை விளக்குகன்னு கொடுத்துட்டு, மேலே இருக்க கொஸ்டினில் வந்து வீட்டில் திண்ணை அமைத்த காரணம், விருந்தினர் பெறுதல், தமிழர் பண்பாட்டில் ஈகை, இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் வந்து நீங்கள் எதை படிச்சிருப்பீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிக்க பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருவன் இருக்கிறான், அழகிரி சாமி,
அதுக்கு ஆப்ஷன் வந்து அன்னமையா கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து அரசு பொருட்காட்சி, சாலை பாதுகாப்பு. சாலை பாதுகாப்பு அடிக்கடி கேட்குறாங்க. அரசு பொருட்காட்சிக்கு பதில் கலை பொருட்காட்சி பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. சாலை பாதுகாப்பும் நல்லா படிங்க. உழவு தொழிலும் படிச்சு வைங்க. கட்டுரையில் வந்து உழவு தொழில், சாலை பாதுகாப்பு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் பாருங்க, மாணவ பருவமும் நாட்டுப்பருவமும் இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்களா? ஸோ இதோட ஆப்ஷனில் தமிழோட சொல்வளம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து அன்னமையா, அதுக்கு கூட வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நன்றி உரை. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். அடுத்து பசுமை பாதுகாப்பு படை, அது கூட என்ன பார்த்தாங்க, கல்பனா சாவ்லா. ஸோ பசுமை பாதுகாப்பு படையும் நீங்கள் ஒரு ரிவைஸ் கொடுத்தே வச்சுக்கணும். ஏன்னா அது கூட ஆப்ஷனில் ஒரு கிரியேட்டிவான கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கும். இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் வந்துகிட்டே இருக்கு. நெகிழி போய் கேட்டிருக்காங்க. அடுத்து கற்கை நன்றே மேரி கொஸ்டின். அதுக்கு அடுத்தது அழகிரி சாமி. அதுக்கடுத்து சாலை பாதுகாப்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு விழாக்கள். அதாவது இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும். அதுதான் அந்த ஹெட்டிங்கை கொடுக்காம சைட் ஹெட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதை உடனே நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது, என்னடா நம்ம படிக்காதது இது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பாருங்க, சந்த கவிதையில் சிறக்கும் கம்மன். இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இலக்கிய உரை எழுத சொல்றாங்க. அதுக்கு ஆப்ஷன்ல உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர். அடுத்தது மேரி. அதுக்கு அடுத்தது அன்னமையா. ஸோ ஈஸியாக வந்து அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்வெளியில் கல்பச்சாவனா. அடுத்தது அரசு பொருட்காட்சி. அரசு பொருட்காட்சி எத்தனை கொஸ்டின் பேப்பரில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கலை பொருட்காட்சி கண்டிப்பாக படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர். இதுவும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது மறுவூர் பக்க வணிக வீதி. இதுவும் பார்த்துக்கோங்க. மேரி. அடுத்து புயலிலே ஒரு தோணி. அடுத்து அரசு பொருட்காட்சி. பாருங்க, அரசு பொருட்காட்சி எத்தனை கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. கொரோனா பெருந்தொற்று. சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர் தான் பிள்ளைங்களா அது. அதுக்கு அடுத்தது இது ஓகே, இது பாருங்க, சங்க காலத்து அறங்கள் இன்றும் தேவையே. அதுவும் பாருங்க. தமிழின் சொல்வளம், அழகிரி சாமி, அன்னமையா, சாலை பாதுகாப்பு, தமிழகம் தந்த தவப்புதல்வல். யாரு? காமராசர் அவர்களை பத்தி எழுதணும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் ஆப்ஷன்ல உங்களுக்கு சாலை பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. சாலை பாதுகாப்பு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ல நீங்க ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றுக்கும் தேவையானவை. அதுவுமே இம்பார்ட்டன்ட். தமிழின் சொல்வளம், ராமானுஜர், அன்னமையா, உழவு தொழில், சாலை பாதுகாப்பு. ஸோ வீடியோ முடிஞ்சிடுச்சு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, எத்தனை கொஸ்டின்ஸ் இதுல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் சொல்ற கொஸ்டின்ஸ்ல எதெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும், எத்தனை கொஸ்டின்ஸ் டோட்டலா 8 மார்க்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்றீங்க. அதுல உங்களுக்கு எத்தனை தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்க. எதை எப்படி படிச்சோம்னா நம்ம ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், 70க்கு 80 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், பாஸ் ஆகிறதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும், ஸோ 8 மார்க்ஸ்ல 24க்கு 24 எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா ஈஸியா பார்த்துருக்கோம். கண்டிப்பா வந்து தகவல்கள், முக்கியமான ஒரு தகவல்கள் பகிர்ந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்க, வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை பிள்ளைங்களா, நிறைய பிள்ளைங்க 75% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வர வீடியோங்களை அப்போ தான் நீங்கள் வந்து உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.